நடப்பு ஐபிஎல் தொடரை வெல்லும் நிலையில் கொல்கத்தா அணி தற்பொழுது இறுதிப் போட்டியில் வலிமையான நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த அணியின் நட்சத்திர வீரர் சுனில் நரேன் அடுத்து யார் செய்வதற்கு மிக கடினமான ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். கொல்கத்தா அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் அந்த அணிக்கு இந்த ஆண்டு மென்டராக வந்த பிறகு சில முக்கிய மாற்றங்களை செய்தார். அதில் சுனில் நரேனை மீண்டும் துவக்க ஆட்டக்காரராக கொண்டு வந்தது மிக முக்கியமான முடிவாக அமைந்தது. இந்த நிலையில் இன்று இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் முதலில் பேட்டிங் தேர்ந்தெடுத்தது. ஆனால் அவர்களுடைய பேட்டிங் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தது. கொல்கத்தா பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு அவர்களை வெறும் 113 ரன்களுக்கு 18.3 ஓவரில் ஆல் அவுட் செய்தார்கள். இந்த போட்டியில் கொல்கத்தா அணியின் பந்து வீச்சில் ரசல் 3 விக்கெட்டுகள், ஹர்ஷித் ராணா மற்றும் ஸ்டார்க் தலா 2 விக்கெட் கைப்பற்றினார்கள். வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா மற்றும் சுனில் நரேன் மூவரும் தலா 1 விக்கெட் கைப்பற்றினார்கள். இந்த போட்டியில் தனது கடைசி ஓவரில் விக்கெட்டை சுனில் கைப்பற்றிய பொழுது நடப்பு ஐபிஎல் தொடரில் அவர் பந்து வீசிய எல்லா போட்டிகளிலும் விக்கெட்டை கைப்பற்றிய நிகழ்வு நடந்தது. இந்த ஐபிஎல் தொடரில் மொத்தம் 15 போட்டிகளில் அவர் 17 விக்கெட் கைப்பற்றியிருக்கிறார். மேலும் ஓவருக்கு அவர் 6.87 ரன்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.